இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றப்போ நம்மளோட எய்ம் பணவீக்கத்தை விட அதிகமான ரிட்டர்ன் எடுக்கிறதா நம்மளோட எய்ம். 8% 9% 10% மேல ரிட்டர்ன் எடுக்கிறதா நம்மளுடைய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50ல இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஜீரோதாவோ இல்ல க்ரோவோ ஸ்டாக்ஸோ ஏதோ ஒரு ஆப், எந்த ஆப் வேணாலும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நிஃப்டி 15 தேடினாலே ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வரும்போது அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் மாசம் மாசம் என்ன ஆனாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டுருவேன்றதை கான்ஃபிகர் பண்ணி விட்டுறணும். இப்படி ஆட்டோமேட்டிக்கா போடுறீங்கல்ல, இதான் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்ஐபின்றது வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஓவரா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணுமே கிடையாது, மாசம் மாசம் புடிச்சுக்கோ அப்படின்றதான் எஸ்ஐபி. அதை ஆன் பண்ணி விட்டு அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 7-8 வருஷம் நான் வெயிட் பண்ணுவேன்ற பணத்தை மட்டும் அதுக்குள்ள போடுங்க. ஏன்னா மார்க்கெட்ன்றது மேல எங்கேயும் போயிட்டு வர ஒரு விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது அது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு போட்டு நாளைக்கே உடனே எல்லாம் காசு. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் போடுறேன், ஒரு வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது அது 8,000 ரூபாவா இருக்கலாம், அதாவது குறைஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 7-8 வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சோ பார்க்கும்போது அது ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்கும். அதனாலதான் அதுக்கு மினிமம் 7 to 8 இயர்ஸ் ஆவது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை விட குறைவா தான் நான் பார்க்க போறேன். அதாவது நான் இன்னும் ஒரு வருஷத்துல என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை எடுத்துட்டு போய் நான் நிஃப்டில போடுறேன்னு சொன்னா அதை விட ஒரு முட்டாள்தனமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துல மார்க்கெட் மேல எங்கேயும் போயிட்டு நம்மளுக்கு பணம் இல்லாம போறது கூட வாய்ப்பு. நான் போட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் போடுறேன், அந்த 1 லட்ச ரூபாய் 70,000 ரூபாய் போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ரைட்டா? அதனால லாங் டர்ம் அப்படின்னு வந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போடலாம். ஷார்ட் டர்ம் அப்படின்னு வந்ததுன்னா அந்த எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல போடலாம். சோ பேசிக்கா இது போதும். இதுக்கு மேல நம்ம நிறைய டைவர்சிஃபை பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க சொல்ற மாதிரி கண்டென்ட் கட் பண்ணி கரெக்டா சொல்லிட்டீங்க. எனக்கு நிஃப்டி 50 போட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல அதுவே கரெக்டா இருக்கும். பட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி வந்து சூஸ் பண்ணலாம்? லைக் ஸ்மால், மிட், லார்ஜ்னு இருக்கும்போது இந்த 3 கேட்டகரியில யாரு எதை மாதிரி எடுக்கலாம், எது வந்து பெட்டர், எது வந்து சேஃப்? இதுல வந்து எல்லாரும் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா போன் எடுப்போம், கூகுள் ஓபன் பண்ணுவோம், பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் 2025 அடிப்போம். அடிச்ச உடனே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். அதுல ஒரு 3 பேர் இருப்பானுங்க. அந்த 3 பேரோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒருத்தன் 45% கொடுத்திருப்பான், இன்னொருத்தன் 43, இன்னொருத்தன் 42 கொடுத்திருப்பான். 45% கொடுத்திருக்கான், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஓகே நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 99% மக்கள் புதுசா ஆரம்பிக்கிறவங்க இந்த ரூட் தான் எடுப்பாங்க. இப்போ உதாரணம் என்ன சொல்றேன், நான் கண்டென்ட் கிரியேஷன்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். ட்ரெண்ட்னா என்னன்னா மக்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதிகமா ஆர்வம் காட்டுறாங்கன்ற ட்ரெண்ட் ஓரளவுக்கு தெரியும். சோ இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி பீக்ல இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் வந்து இந்த மோட்டிலால் ஆஸ்வால்ல இருந்து மிட் கேப்னு ஒரு ஃபண்ட் வந்து, ஏன்னா அது அதிகமான ரிட்டர்ன் கொடுத்ததுன்றதுனால கண்மூடித்தனமா அதுல எடுத்துட்டு போய் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது கெட்ட ஃபண்ட் நல்ல ஃபண்ட் நான் சொல்ல வரேன். ஒரு ஃபண்ட் இருக்கிறதுலே அதிகமான பீக்ல இருக்கும் போது நம்ம எடுத்துட்டு போய் பணத்தை போட்டோம்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வராது. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ், டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ஷன்ல இருக்கவே முடியாது. அதாவது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 2025 அடிச்சு நம்ம போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேடி போடுறதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்கும். சோ பேசிக்கா ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாம இருக்கணும். அப்படின்னா நிஃப்டி 50ன்றது டாப் 50 கம்பெனிஸ் இன் இந்தியா அப்படின்னா ஸ்டேபிளான லார்ஜ் கேப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. சோ அதுல போடுறோம்னா இப்போ பெரிய கம்பெனிஸ்னா என்னென்ன, டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஏர்டெல், இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது. HCL, ஐடிசி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, டாடா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே டாப் 50 கம்பெனில வந்துரும். சோ இந்தியா வளரணும்னா இந்த 50 கம்பெனிஸ் வளர்ந்தாதான் இந்தியா வளரும். அப்போ அதை நம்பி நான் போட்டா போதும் அப்படின்னு யோசிச்சாலே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல போதுமானதா இருக்கும். ஒரு புது இன்வெஸ்டருக்கு அதை தாண்டி நம்ம எதுவும் பெருசா பண்ணணும்ன்ற அவசியம்